जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य सदानंद की चैतन्य महाप्रभु की कृष्ण सगुराज गोस्वामी महाराज प्रभुपाद की शील प्रभुपाद की शील गुरुदेव की जय गौर प्रेमानंदे हरि बोल हरे कृष्ण ओके ईश्वर என்ன படிங்க ஃபர்ஸ்ட் 16 அதான் அம்மா ஆதியில 9.16 9.16 ஓகே மத்யமூலா பரமானந்த பூரி மகாதீரா मध्यमूला परमानंद पूरी महाधीरा अष्टदिके अष्टमूला वृक्ष हुइले स्थिरा अष्टदिके अष्टमूला वृक्ष कैलस्त्रीगा हरे कृष्ण धीरमुम गंभीरमुम கொண்ட பரமானந்த பூரி மத்திய தேவராக நிற்க இதர 8 வேர்களும் 8 திசைகளிலும் நின்றன. இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபுவின் மரம் உறுதியாக நின்றது. உறுதியாக நின்றது. ஓகே, இப்போ அது கிளைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பரமானந்த பூரி மத்திய கிளை, சென்ட்ரல் ரூட். ஓகே, 8 ரூட்டு 8 டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, அது பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். நம்ம யார் யாருன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அது ஒருத்தரையும் பார்ப்போம் இப்போ. ஓகே, அது இன்ட்ரடக்ஷனில் இருக்குது, சம்மரியில் இருக்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்தோம். 8 சன்னியாசி பரமானந்த பூரி and 8 other sannyasis like spreading roots of tree. Okay, trunk of the tree is Chaitanya Mahaprabhu. Both tree and trunk are Chaitanya Mahaprabhu. இப்போ 17 படிக்கலாம் மாதாஜி. ஸ்கந்தே ஹரே கிருஷ்ணா. ஸ்கந்தேரா உபரே பஹோ ஷாகா உபஜிலா ஸ்கந்தேரா உபரே பஹு சாகா உபஜிலா உபரி உபரி சாகா அசங்கிய ஹைலா உபரி உபரி சாகா சங்கிய ஹைலா. ஆதிமரத்திலிருந்து பல்வேறு கிளைகள் வளர்ந்தன, அவற்றுக்கு மேல் எண்ணிலடங்காத இதர கிளைகளும் வளர்ந்தன. நிறைய பிரான்ச் இருக்கு. ஓகே, அதுக்கு நிறைய இருக்கு. ஓகே, ஒன்றுனா பார்ப்போம். இப்போ நம்ம இஸ்கானுமே அதில் ஒரு சின்ன பிரான்ச் தான். அப்படியே ப்ரோபாஸ் வர்ணிக்கிறாங்க. விஸ்வ விஸ்வ சகாகரி ஏக ஏக மண்டலா சாகா கரியேக ஏக மண்டலா மகா மகா சகா சாயிலா பிரம்மாண்ட சகலா மகா மகா சாகா சாயிலா பிரம்மாண்ட சகல. இவ்வாறாக சைத்தன்ய மரத்தின் கிளைகள் பிரபஞ்சம் முழுவதையும் மறைக்கக்கூடிய பெரிய கிளைகளுடன் ஒரு சமுதாயத்தையே உருவாக்கின. பொருளுரை: எங்களுடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமும் இந்த சைத்தன்ய மரத்தின் கிளைகளில் ஒன்றாகும். தேங்க்யூ மேடம், வீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இஸ்கான் கூட இதில் வந்து ஒரு கிளை. ஓகே, அதுதான் வந்து பிரபு சொல்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. 9.19 பிரபு படிக்கிறோன்னா. தேங்க்யூ பிரபு. 9.19 ஃபர்ஸ்ட் கேண்டோனா புரியல. இதில் ஆதி இல்லை 9.19. இது கேண்டோ கிடையாது, ஸ்ரீமத் பாத்ல கேண்டோ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, அதான் பிரபு ஃபர்ஸ்ட் கேண்டோல 9. ஆமா, 9.19. சொல்றாங்க மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டுக்கோங்க. கலாரி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். இப்போ हे कैलाश कायते उपशाखा सत सता जता उपजिला शाखा के गनीबे कथा ஒவ்வொரு கிளையிலிருந்தும் பல நூற்றுக்கணக்கான உபகிளைகள் வளர்ந்தன. எத்தனை கிளைகள் அவ்வாறு வளர்ந்தன என்பதை யாராலும் கணக்கிட முடியாது. ஓகே,
मुख्य मुख्य शाखा गणेरा नाम अगणना मुख्य मुख्य शाखा गणेरा नाम अगणना आगे ते करिबा सुना वृक्षेर वर्णना கரிவா சுனையே விருஷேர வர்ணனா. எண்ணில் அடங்காத கிளைகளில் முக்கியமானவற்றை மட்டும் எடுத்துரைக்க நான் முயல்வேன். அன்பு கூர்ந்து சைதன்ய மரத்தின் விளக்கத்தை கேட்பீராக. ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து எண்ணிலங்காத கிளைகள் இருக்கான். முக்கியமான மட்டும்தான் சொல்கிறார். ஓகே, அடுத்தது போகலாம். वृक्षेरा उपरे शाखा हैला दुई स्कंदा एकाद्वैत नामा आर नित्यानंदा மரத்தின் அடிமரம் 2 கிளைகளாக பிரிந்தது. அதன் ஒரு கிளை ஸ்ரீ அத்வைத பிரபு என்றும் மற்றொன்று ஸ்ரீ நித்யானந்த பிரபு என்றும் பெயரிடப்பட்டது. ரெண்டு புரியுது இல்லையா? அத்வைதப்பும் நித்யானந்தப்பும் முக்கியமாக. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பிருந்தா மாதாஜி நீங்கள் படிக்கணும். இப்போ ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 22 மாதாஜி. ஓகே. சேதுயி ஸ்கந்தே பஹு சாகா உபஜிலா तारा उपशका घने जगत छाइला இந்த 2 அடிமரங்களிலிருந்து பல்வேறு கிளைகளும் உபக்கிளைகளும் வளர்ந்து முழு உலகத்தையும் மறைத்தன. ஸோ முழு உலகத்தையும் கவர் பண்ணிடுச்சு. ஓகே, பக்தி அதான். बड़ा शाखा उपशाखा धारा उपशाखा बड़ा शाखा उपशाखा धारा उपशाखा जत उपजिला धारा के करीबे लिखा जत उपजिला धारा के करीलोका கிளைகள் உபக்கிளைகள் அடுத்த உபக்கிளைகள் என அவை கணக்கிட முடியாதவையாக ஆயின. யாராலும் அவற்றை பற்றி உண்மையாக எழுத இயலாது. கணக்குல இல்ல, அதனால எழுத முடியாது யாராலும். ஓகே, அப்படி ஆயிடுச்சு. இப்ப 24 படிங்க. 9:24. शिष्या शिष्या प्रशिष्या आरा उपशिष्य गणा शिष्या प्रशिष्या आरा उपशिष्य गणा जगत व्यापिला धारा नाकी का गणना जगत वायुला तारा नाशिदा कानोना ना இவ்வாறாக சீடர்கள் பேர சீடர்கள் அவர்களது உபசீடர்கள் என முழு உலகமும் பரவினர். அவர்கள் அனைவரையும் கணக்கிடுதல் சாத்தியமற்றதாகும். தேங்க்யூ மேடம். மியூட்ல போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நிறைய கிளைகள் வந்துருச்சு. இப்போ நிறையா இது வந்து பரவிடுச்சு. அதனால இஸ்கானும் அதில் ஒன்று. இஸ்கான் மற்ற தான் அப்படின்னு நினச்சிக்கூட இஸ்கானும் அந்த ஒரு பிரான்ச். ஓகே, நிறைய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? ஆசினி படிக்கணும். 25 9:25. இப்போ ஹரே சைல்ட் மாதாஜி 9:25. ஆசினி படிக்கிறியா? उडुम्बरा वृक्षा जेना फले सर्व अंगे उडुम्बरा वृक्षा जेना फले सर्व अंगे हेमता भक्ति वृक्षे सर्वत्र फल लागे हेमता भक्ति वृक्षे सर्वत्र फल लागे. Translation: As a big fig tree bears fruits all over its body, each part of its tree of devotional service bore fruit. எல்லாம் எப்படி வந்து பெரிய அத்திமரம் வந்து எப்படி பழங்கள் கொடுக்குதோ ஒரு அதே மாதிரி இந்த பக்தி இந்த ட்ரீயும் பழங்கள் கொடுக்குது. ஓகே, ஜெய் ஸ்ரீ பிரபா மகாராஜ். This tree of devotional service is not of this material world. It grows in the spiritual world where there is no distinction between one part of the body and another. It is something like a tree of sugar for whichever part of such a tree one tastes, it is always sweet. The tree of bhakti has varieties of branches, leaves and fruits, but they are all meant for the service of the Supreme Personality of Godhead.
There are 9 different processes of devotional service: Shravanam, Kirtanam, Vishnu, Smaranam, Pada Sevanam, Archanam, Vandanam, Dasyam, Sakyam, Atmanivedanam. But all of them are meant for only for the service of the Supreme Lord. Therefore, whether one hears, chants, remembers, or worships, his activities will yield the same result. Which one of these processes will be the most suitable for a particular devotee depends upon his taste. என்ன டேஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்படி. ஓகே, ஆனால் சவனம் கீர்த்தனம் எல்லாரும் பண்ணணும். சவனம் கீர்த்தனம் அதில் வந்து ரொம்ப சிலருக்கு பிடிச்சிருக்கு, ஸ்மரணம் பிடிச்சிருக்கும் பிரகலாத் மகாராஜ். அது என்ன டேஸ்ட்டோ அதை பிடிச்சி அது ஒன்று பிடிச்சாலுமே they will become perfect. ஓகே, அடுத்தது படிக்கலாம். மூலஸ்கந்தேரா சாகாரா உபசாககனே. மூலஸ்கந்தேரா சாகாரா உபசாககனே. लागिला जे प्रेम फला अमृत के जिने. लागिला ये प्रेम फला अमृत के जिने. Translation: Since Sri Krishna Chaitanya Mahaprabhu was the original trunk, the taste of the fruits that grew on the branches and sub-branches surpassed the taste of nectar. So ஒரு மரத்தோடைய ஃப்ரூட்டை வச்சு சொல்லலாம் அந்த மரம் எப்படின்னு. நல்லா டேஸ்ட்டாக மாமரம் வந்து அப்படி அந்த மரம், அந்த சூப்பர் மரம் இல்லையா. அது சில மரங்கள் வந்து பழமே கொடுக்காது. ஸோ அதனால் இது வந்து எப்படி நெக்டரை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ், அந்த பக்தி ட்ரீல. ஓகே, 27 ஹார்னி படிக்கிறியா? 27 முடியாது. அதான் ஹரே கிருஷ்ணா 9.27 மாதாஜின்னு படிச்சுட்டு இருக்கோம். 27 पाकिला जे प्रेम फला अमृत मधुरा. पाकिला जे प्रेम फला अमृत मधुरा. मिलाया चैतन्य माली नाही लया मूला. मिलाया चैतन्य माली नाही लया मूला. Translation: The fruits ripen and become sweet and nectarian. The gardener, the Shri Chaitanya Mahaprabhu distributed them without asking any price. நல்ல டேஸ்டாக இருக்குது அந்த ஃப்ரூட்டு, ஆனால் அதுக்கு ப்ரைஸே இல்லாமல் அப்படி யாராரும் கேட்குறாங்க நமக்குலாம் கொடுத்துட்றாரு, கேட்காமலே கொடுக்குறாரு. ஓகே, அது மாதிரி त्रिजगते जत अच्छे धन रत्नमणि. एक फले रामूल्य खोरी ताहा नाही गणी. All the wealth in the three worlds cannot equal the value of one such nectarian fruit of the devotional service. So you cannot compare. Invaluable சொல்லுவாங்க, மீன்ஸ் மதிப்பிட முடியாது. ஓகே, அந்த மாதிரி இந்த பக்தி சேவைங்கிறது. 29 படிக்கலாம். மாகேவானா மாகேவானா மாகே கேஹா பாத்ரவா அபாத்ரா. विहारा विचारा नाही जाने दया मात्रा. विहारा विचारा नाही जाने दया मात्रा. Translation: Not considering who asked for it and who did not, nor who was fit or not who unfit to receive it. Chaitanya Mahaprabhu distributed the fruits of devotional service. எல்லாரும் கொடுக்குறார், கேட்டாலும் கேட்காட்டாலும், ஃபிட்டா இருந்தாலும் ஃபிட்டா இல்லாட்டாலும் எல்லாருக்கும் இது பண்ண போகுது. Jai Shri Prabhupada Maharaj. This is the sum and substance of Lord Chaitanya's Sankirtan movement. There is no distinction made between those who are fit or those who are not fit to hear or take part in the Sankirtan movement. It should be therefore we preach without discrimination. The only purpose of preacher of the Sankirtan movement must be go on preaching. Go on preaching without restriction. That is the way in such Sri Chaitanya Mahaprabhu introduced this Sankirtan movement to the world. Preacher duty என்ன? Go on preaching without restriction. தடை இல்லாமல் ப்ரீச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்படி தான் வந்து என்ன பண்ண சைத்தன்யா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சங்கீர்த்தனம். வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் ஆல்சோ. இவங்க எனிமீஸ் நண்பர்கள் அப்படியே பார்க்காம எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, சரோஜமத். Hello, one question. If the preach பண்ணா sometimes they become offended na.
discrimination enemy பார்க்க கூடாது அப்படி பார்க்க கூடாது ப்ரீச் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. ஆமா. Sometimes they become so much என்ன சொல்ற அந்த மாதிரி யார் அப்பண்டாங்க அஃபெண்டரா ஆயிடுவாங்கல்ல சிலர் வந்து ப்ரீச்சர் கிடையாது. ப்ரீச் பண்ற ஒரு பர்சன் ஆப்போனன்ட் பர்சன் ரொம்ப ஒரு மாதிரி இதா பிஹேவ் பண்ணா எப்படி இது பண்றது? இல்ல பிஹேவ் பண்ணா மீன்ஸ் ஜெனரல் ப்ரீச்சிங் தான் அது. ஜெனரல் சபையில் இருக்கும்போது அவர் பேச முடியாது கேட்டால் பேசாதுன்னா அது தரம் ப்ரீச்சோட திறமை கொஞ்சம் கட் பண்ணி அது பண்ணிடணும். ஒரு வட்டம் பிரபாதை வந்து ப்ரீச் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்திரிச்சு இது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கீர்த்தன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ அப்படி தான் பண்ண முடியும். ஸோ அது அப்போசிங் தானே. இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணும்போது நம்ம பார்த்துக்கணும், இப்போ பல்ஸ் பார்த்து தான் ப்ரீச் பண்ணணும். இண்டிவிஜுவலாக பண்ணும்போது ஜெனரல் ப்ரீச்சிங்கில் வி ஷுட் டூ கீர்த்தன். ஓகே, ரொம்ப இதாக இருந்ததுன்னா இடத்த காலி பண்ணிடணும். ஓகே, 30 படிக்கணும். சரோஜா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 30 9.30. हरे कृष्ण. अंजलि अंजलि भारी फेले चतुर्दिशे. अंजलि अंजलि भरी बेले चतुर्दिशे. दरिद्र गुंडा काया मालाकार हासे. दरिद्र गुंडा काया मालाकार हासे. தெய்வீக தோட்டக்காரரான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பழங்களை கை நிறைய எடுத்து எல்லா திசைகளிலும் மீண்டும் மீண்டும் விநியோகித்தார். ஏழைகளும் பசியுடன் இருந்த மக்களும் பழத்தை உண்டபோது தோட்டக்காரர் பெரு மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். ஓகே, பசியுடன் உண்றது என்ன அர்த்தம்? they want devotional service, அதனால they enjoy. ஓகே, இப்போ அடுத்தது 31. மாலாகாரா கஹேஷுனா விருக்ஷ பரிவாரா. மாலாகாரா கஹேஷுனா விருக்ஷ பரிவாரா. मूल शाखा उपशाखा जतेक प्रकार. मूल शाखा उपशाखा जतेक प्रकार. பகவான் சைதன்யர் பக்தி தொண்டின் இந்த மரத்தினுடைய பல வகைப்பட்ட கிளைகளையும் உப கிளைகளையும் பின்வருமாறு விவரித்தார். இப்பதான் வந்து இந்த பக்தி சேவை இல்லையா, பக்தி சேவையுடைய நிறைய பிரான்ச்சஸை சொல்லப்படுறாங்க. अलौकिक वृक्षा करे सर्वेंद्रिय कर्मा. படிங்க. अलौकिक वृक्ष करे सर्वेंद्रिय कर्मा. स्थावर हया धरे जंगमेर धर्मा. स्थावर हया इरे धरे जंगमेर धर्मा. பக்தி தொண்டின் மரம் தெய்வீகமானது என்பதால் இதன் ஒவ்வொரு பகுதியும் மற்ற எல்லா பகுதிகளின் செயல்களை செய்ய இயலும். ஒரு மரம் பொதுவாக நகர இயலாத ஒன்று என்ற போதிலும் இந்த மரம் நகரக்கூடிய ஒன்றாகும். மரங்கள் ஒரே இடத்தில் நிற்பதையே நாம் ஜட உலகில் நமது அனுபவத்தில் காண்கிறோம். ஆனால் ஆன்மீக உலகிலோ ஒரு மரமானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடும். எனவே ஆன்மீக உலகில் உள்ள அனைத்தும் அலௌகிக அசாதாரணமானது அல்லது தெய்வீகமானது என்று கூறப்படுகிறது. அத்தகு மரத்தின் மற்றொரு அம்சம் யாதெனில் அதன் எந்த பகுதியும் எவ்வாறு வேண்டுமானாலும் செயல்பட முடியும். ஜட உலகில் மரத்தின் வேர்கள் பூமியினுள் ஆழமாக சென்று உணவை பெறுகின்றன. ஆனால் ஆன்மீக உலகிலோ உபகிளைகள் கிளைகள் மரத்தின் மேல் பகுதியில் உள்ள கிளைகளும் இலைகளும் கூட வேர்களை போன்று செயல்பட முடியும். இது எந்த ஸ்லோகத்தை நினைவுபடுத்துது? எந்த ஸ்லோகத்தை நினைவுபடுத்துது? இந்த இந்த இது யார் சொல்ல முடியும்? யாருமே ஆக்டிவா இல்லை. சொல்லுங்க மாதாஜி. பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல பகவானுடைய திருமேனியில எங்கே வேணாலும் அவரால் எந்த பகுதியாக பார்க்க முடியும், எந்த உறுப்பானாலும் உணவு உண்ண முடியும் அப்படிங்கிறது இது. 10வது அத்தியாயத்துல வருது. ஓகே, வெரி நைஸ். थैंक यू 10வது அத்தியாயத்துல. ஓகே ஓகே, थैंक यू மாதாஜி. சரி, வேற என்ன ஸ்லோகம்? थैंक यू. வீட்ல போட்டுங்க. வேற என்ன ஸ்லோகம் இருக்கு? கதை சொல்லு. அங்காணி ஏச சகலேந்திர வித்தியமந்தி. மகானுடைய ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு பிரம்ம சம்பிரதாயத்துல குண்டிஷா அது என்ன இருக்கு? ஈஸ்வரன் இருக்கு. மாதாஜி ஒன்று பகவத்தில் சொல்றாங்க, பிரம்ம சம்பிரதாயம் சொல்லியிருக்கா. ஈஸ்வரன் இருக்கு. தத்தே தன்னேஜியா. ஓகே, எங்கனாலும் கை பழவும் எங்கனாலும் ஓட முடியும். ஓகே ஓகே. சர்வபாதி இன்னொரு சர்வபாதி சாரி இதில்
எல்லாமே எல்லா இடத்துலையும் இருப்பான்னு சொல்லி 13ஆம் அத்தியாயத்தையும் சொல்ல நினைக்கிறேன் பகவான். 13 அத்தியாயத்துலேயே வந்து வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பகவானை பற்றி விவரிச்சிருக்காங்க. அதனால் அதே மாதிரி அந்த ஆன்மீகத்தில் உள்ள மரங்களும் இதே மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு உறுப்பு வந்து இன்னொரு உறுப்போடைய செயலை செய்ய முடியும். வேறு இங்கே ஆழமாக இருக்கிறனால ட்ரீ மூவ் ஆகாது. ஆனால் அங்கே என்ன ஆகும், ட்ரீ மூவ் ஆகும். ஓகேனா ஒரு உறுப்புடைய வேலையை உணவை வந்து உட்கொள்ள முடியும் அவங்களால. இப்போ 35 9.35 சத்யநாராயண பிரபு நீங்கள் தான் படிக்கணும். 35 எடுத்துட்டீங்களா? முடிச்சாங்க. 35 வந்துட்டோம் கரெக்டா? 33 35 நான் படிக்கிறேன். ஏ விருக்ஷேதாங்கஹயா சேதனா ये विरिशो अंगाहया शबाशा सेदना बाडिया व्यापिला सबे शकल भुवना बाडिया व्यापिला सबे शकल भुवना. இந்த மரத்தின் எல்லா பகுதிகளும் ஆன்மீக உணர்வுடையவை என்பதால் அவை வளரும் போது உலகம் முழுவதும் பரவுகின்றன. So உலகம் முழுவதும் பரவுறாங்க. ஓகே, Hare Krishna Mataji. Now we are reading 9.34. Okay, Okay sir. எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கு. ஓகே, அதனால அங்கே உள்ளது எல்லாமே ட்ரீ எல்லாமே ஸ்பிரிச்சுவலி காங்கிரேஷன், ஆன்மீகமாக உணர்வு இருக்கு. ஓகே, இங்கே கார்ஜஸ் இல்லை ட்ரீக்கு அங்கே வந்து அதிகம். அடுத்த சொல்லுவோம் பிரபு. एकला माला करामी कहा कहा जाबा एकला माला करामी कहा 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 जाबा एकलावा कटफला पाडिया बिलाबा एकलावा कदा फला पाडिया बिलाबा. நான் மட்டும் தோட்டக்காரனாக உள்ளேன். எத்தனை இடங்களுக்கு என்னால் செல்ல இயலும், எத்தனை பழங்களை நான் மட்டுமே பறித்து விநியோகிக்க முடியும். பொருளுரை. ஹரே கிருஷ்ணா மகாமந்திர விநியோகமானது ஒருங்கிணைந்த சக்தியினால் செயல்பட வேண்டும் என்பதை இங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சுட்டி காட்டுகிறார். அவர் பரமபுருஷ பகவான் எனும் போதிலும் நான் எவ்வாறு தனியாக செயல்பட இயலும், நான் எவ்வாறு தனியாக பழங்களை பறித்து உலகெங்கிலும் விநியோகிக்க முடியும் என்று அவர் புலம்புகிறார். எல்லா தரப்பட்ட பக்தர்களும் ஒன்றாக இணைந்து நேரம், இடம் அல்லது சூழ்நிலையை கருதாமல் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினை விநியோகிக்க வேண்டும் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இந்த மாதிரி இந்த பாருங்க, இவ்வளோ முக்கியம் பாருங்க, எல்லாருமே இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆல் கிளாஸ் ஆஃப் டிவோட்டீஸ் should combine to distribute. இப்போ இந்த மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணணும், நிர்மலா மாதாஜி, சத்யநாராயண பிரபு, சத்யா மாதாஜி, எல்எஸ்சி மாதாஜி, எல்லாருமே. ஓகே, இங்கே ரூமில் இருக்க எல்லாருமே தான், எல்லாருமே என்ன பண்ணணும், இதெல்லாம் பங்கெடுத்துக்கணும். ஏன்னா ஒருத்தரால் பண்ண முடியாது. சத்யநாராயண பிரபு சொல்கிறார், அமாராஜ்யா குரு ஹைய தாரை தேசா. என்னுடைய ஆணையை ஏற்று குருனா என்னது, குருனா தீட்சை கொடுக்குறது குரு கிடையாது. குருனாலே இதை பற்றி யார் கிருஷ்ணனை பற்றி உபதேசம் பண்ணாலும் குரு. ஓகே, அதனால் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், பசங்களை சொல்லிக் கொடுக்கலாம், இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பிரபு இன்னும் ஒரு ஸ்லோகம் படிச்சுங்க. 35. சரிங்க பிரபு. ஏகலா உதாராதிதே ஹயா பரிஷ்ரமா ஏகலா உடாஞாதிதே ஹயா பரிஷ்ரமா கேஹ பாயா கேஹ நா பாயா ரஹே மனே பிரம்மா கேஹ பாயா பழங்களை தனியாக விநியோகம் செய்வது என்பது நிச்சயம் மிகவும் கடினமான காரியமாக இருக்கும். இருந்தும் கூட அவற்றினை சிலர் பெறுபவர், சிலர் பெறுபவர், சிலர் பெறாமலும் இருப்பார் என்று நான் சந்தேகிக்கின்றேன். ஒருத்தரே எல்லாம் பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் சில பேர் இந்த பழத்தை வாங்க முடியும், சில பேர் வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சந்திரபாபு. ஓகே, 36 மலைவாசன் பிரபு நீங்கள் தான் படிக்கணும். 36. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 36 அத்தயேவ ஆமி ஆக்ஞா திலுன் சபாகாரே அத்தயேவ ஆமி ஆக்ஞா திலு சபாகாரே
ஜாஹதாஹ பிரேம ஃபலா தேஹ ஜாரே தாரே ஜாஹதாஹ பிரேம ஃபலா தேஹ ஜாரே தாரே. ஆகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை ஏற்று பிரேமையின் பழத்தினை எல்லா இடங்களிலும் விநியோகிக்குமாறு நான் இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உத்தரவிடுகிறேன். ஒருவரை இது தொடர்பாக ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரால் பாடப்பட்ட பாடல் ஒன்று உள்ளது. ஏனேசி ஔஷதி மாயா நாசிபார லாக்கி ஹரிநாம மகாமந்திர லகோத் துமி மாகி பகதி வினோத பிரபு சரணே பட்டியா சேகி ஹரிநாம மந்திர லகில மாகியா. சங்கீர்த்தன இயக்கமானது மாயையின் மயக்கத்தினை விளக்குவதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜட உலகில் உள்ள ஒவ்வொருவரும் மாயையின் காரணத்தினால் தன்னை ஜடத்தின் படைப்பாக எண்ணி உடலுடன் தனக்கு பல்வேறு கடமைகள் இருப்பதாக நினைத்துக் கொள்கின்றனர். உண்மையில் உயிர்வாழி இந்த ஜட உடல் அல்ல, அவன் ஆன்மீக ஆத்மா. நிச்சயமான ஆனந்தத்துடனும் முழு அறிவுடனும் இருப்பதற்காக ஆன்மீக தேவை அவனிடம் உள்ளது. ஆனால் வேதசோசமாக அவன் தன்னை உடலுடன் அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளான். சில நேரங்களில் மனிதனாக, சில நேரங்களில் மிருகமாக, சில நேரங்களில் மரமாக, சில நேரங்களில் நீர் வாழ்வனவாக, சில நேரங்களில் தேவராக என பல்வேறு விதங்களில் எண்ணிக்கொள்கிறான். இவ்வாறாக உடலின் ஒவ்வொரு மாற்றத்துடனும் அவன் வெவ்வேறு வகையான உணர்வினை வெவ்வேறு வகையான செயல்களினால் வளர்த்துக் கொள்கிறான். அதன் மூலம் பௌதிக வாழ்வில் மென்மேலும் பந்தமுற்று ஒரு உடலிலிருந்து மறு உடலுக்கு இடைவிடாமல் மாறிக்கொண்டுள்ளான். மாயை அல்லது அறியாமையின் மயக்கத்தின் கீழ் அவன் கடந்த காலத்தையோ வருங்காலத்தையோ நினைத்து பார்ப்பதில்லை. தற்போதைய வாழ்வில் தான் பெற்றுள்ள குறுகிய வாழ்நாளில் மட்டும் திருப்தி உடையவனாக உள்ளான். இந்த மாயை விளக்குவதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தன இயக்கத்தை கொண்டு வந்துள்ளார். இதனை தானும் ஏற்று மற்றவர்களுக்கும் விநியோகிக்கும்படி அவர் அனைவரையும் வேண்டுகிறார். ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூரை உண்மையிலேயே பின்பற்றுபவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த வேண்டுகோளை உடனடியாக ஏற்று அவரது தாமரை திருவடிகளில் மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்தி அவரிடமிருந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை யாசகமாக பெற வேண்டும். மகாபிரபுவிடமிருந்து இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை யாசகம் பெறும் அளவுக்கு ஒருவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவனது வாழ்வு வெற்றிகரமானதாக ஆகிறது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஹரி ஒரே ஒரு சொல்ல முடிக்கிறேன், 9.30 முடிச்சுக்கிறாங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டு. ஓகே, ஏனேச்சி ஔஷதி மாயா நாசிபாரலாகி ஹரி நம மகாமந்திர லவோ துமி மாகி பாகதி வினோதா பிரபு சரணே பதியா ஹரி நாம மந்திர லய மகியா ஜீவ ஜாவோ கோராய் சந்திர போலே ராஜாவோ மாயா பிசாசி ரகோலே. இந்த பாட்டு தான் அருமையான பாட்டு. பக்தி வினோத தாக்கூரிலிருந்து இந்த ஜீவ் ஜாவா இந்த ஆன்மாவை எழுப்புறார். ஓகே, இந்த மாயாவுடைய பெரிய தூங்கிக்கிட்டு இருக்க நீ இந்த விச்ன்றார் மாயா. ஓகே, ஸோ அதனால் இந்த இல்யூஷன் உள்ளதுனால எல்லாருமே இந்த வாழ்க்கை ஓகே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுடைய ரிக்வெஸ்ட் என்ன, எல்லா ப்ரீச்சர்ஸும் இதை எடுத்துக்கணும், எல்லாருமே இந்த ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு இந்த யூனிவர்ஸில் வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் எடுக்கிறதா என்ன பண்ண முடியலாம். அப்போனா எல்லாரும் அவங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ்கில் சொல்லணும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸில் சொல்லணும். இந்த மாதிரி தான் இது வந்து இது பண்ணப்படும். இந்த மாதிரி பெரிய பெரிய கமாண்டர் இன் சீஃப்லாம் வந்தாங்க இல்லையா, பக்தி வினோத் தாக்கூர், அப்புறம் கௌரக்ஷஸ் பபஞ்ச் மகாராஜ், பக்தி சித்தாந்த சத்ய கிருஷ்ண மகாராஜ், ஷீலா பிரபாத், அவங்களுடைய டிசைபிள்ஸ், இவங்கெல்லாம் வந்து கமாண்டர் இன் சீஃப்ஸ். அதனால் அவங்க நிறைய பேர் வந்து இது பண்ண முடியும். இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா பக்தி சேவை வந்து இப்படி 1-to-1 அப்படி ப்ரீச் பண்ணி அந்த கலைகள்லாம் ரொம்ப
இன்னுள்ள டாப்பில் போயிடுச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா ப்ரீச் பண்ணணும். ஓகே, ஹரணி நீ தான் படிக்கணும். 37. ஓகே, ஏகலா மலகரஹமி ஹடஃபலகபா நாதியாவாயே ஃபலா ஆரகி கரிபா. As the only gardener, if I don't distribute these fruits, what shall I do with them? How many fruits can I allow to eat? இவ்வளோ நான் ஒருத்தன் தான் தோட்டக்காரங்க. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் என்னால் கொடுக்க முடியும்? எவ்வளோ தான் நான் சாப்பிட முடியும்? ஐ வாண்ட் டு டிஸ்ட்ரிபியூட். ஓகே, கொடுக்கணும்னு நினைக்கிறா சைத்தன்ய மகாபிரபு. Chaitanya Mahaprabhu produced so many fruits of devotional service that they must be distributed all over the world. Otherwise, how could he allow relish and taste each and every fruit? The original reason for Krishna descended as Sri Chaitanya Mahaprabhu was to understand Srimati Radharani's love for Krishna and to taste that love. The fruits of the tree of devotional service were innumerable, and therefore he wanted to distribute them unrestrictedly to everyone. Srila Rupa Goswami therefore writes, Anarpita Chirim Chirat Karanaya Avatinna Kalo Samarpayidam Mandana Ujvala Rasam Savatishiyam Hari Purata Sundara Didu Kudambas Sandipita Sudha Hate Gandaris Puratova Sachinandana. There were many previous incarnations of the Supreme Versatile Godhead, but that were so generous, kind and magnanimous as Sri Chaitanya Mahaprabhu. For he distributed the most confidential aspect of devotional service, namely the conjugal love of Radha and Krishna. Therefore, Sri Rupa Goswami Prabhupada desires that Sri Chaitanya Mahaprabhu live perpetually in the hearts of all devotees, for thus they can understand and relish the loving affairs of Srimati Radharani and Krishna. ஸோ சைத்தன்ய மகாபிரபு மாதிரி ஒரு கருணையில் அவதாரம் கிடையாது. தேங்க்யூ. ஓகே, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ மேக்னானிமஸ் அப்படின்னு சொல்லி க்ளோரிஃபை பண்ணுறார் ரூப கோஸ்வாமி. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பக்தி சேவை, இந்த ஆஸ்பெக்ட் ராதாகிருஷ்ணா லவ் அஃபேர்ஸ், அந்த பிரேமா, அதை வந்து என்ன பண்ணுறாரு, கடவுள் மேலே அன்பு தொண்டு பண்ணுறதை அவ்வளோ தூரம் அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. அதனால் இது வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரோட இதயத்திலையும், இந்த பக்தரோட இதயத்திலும் ராதாகிருஷ்ணா இந்த வந்து இருக்கு லவ்விங் அஃபேர்ஸ் வந்து நிலச்சி நிற்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு நினச்சா தான் முடியும். ஓகே, ஸோ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, எகைன் டிஸ்கஸ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து இதை வந்து இதை எடுத்துக்கணும், இந்த பக்தி சேவையை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரதை எடுத்துக்கணுங்கிறது தான் அவருடைய ரிக்வஸ்ட். ஓகே, எல்ஆர்சி மாதாஜி நீங்கள் 38 படிக்கணும். 9.38. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. आत्म इच्छामृते वृक्षशाची निरंतरा सिंची. आत्म इच्छामृते वृक्षसिंची निरंतर ताहाते असंख्य फला वृक्षेर उपरा. ताहाते असंख्य फल वृक्षेर उपरा. பரம புருஷ பகவானின் என்னும் மரம் முழுவதும் தெளிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனையின் பழங்கள் எண்ணற்ற அளவில் உள்ளன. பொருளுரை: கடவுள் எல்லையற்றவர், அவரது விருப்பங்களும் எல்லையற்றவை. எல்லையற்ற பழங்களில் இந்த உதாரணம் உண்மையில் பௌதிக உலகில் கூட பொருந்தக்கூடியதாகும். ஏனெனில் பரமபுருஷரின் நல் விருப்பத்தின் பேரில் போதுமான பழங்கள், தானியங்கள் மற்றும் இதர உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். உலக மக்கள் அனைவரும் தங்களது திறமையை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக உண்டால் கூட அவர்களால் உண்டு முடிக்க இயலாத அளவிற்கு உற்பத்தி செய்ய முடியும். உண்மையில் இந்த ஜட உலகில் பஞ்சம் என்பது கிருஷ்ண உணர்வை தவிர வேறு எதற்கும் இல்லை. மக்கள் கிருஷ்ண உணர்வு உடையவரானால் பரம புருஷ பகவானின் தெய்வீக விருப்பத்தின்படி போதுமான அளவு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். மக்களிடம் பொருளாதார பிரச்சனைகள் என்பது இருக்கவே இருக்காது. இந்த உண்மையினை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். பழங்களும் பூக்களும் உற்பத்தி செய்யப்படுவது என்பது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அன்று, மாறாக முழுமுதற் கடவுளின் பரம விருப்பத்தின் அடிப்படையிலானது. அவர் திருப்தியுற்றால் பழங்கள், பூக்கள் போன்றவற்றை போதுமான அளவு அவரால் விநியோகிக்க இயலும். ஆனால் மக்கள் நாஸ்திகர்களாகவும்
இறைத்தன்மை அற்றவர்களாகவும் இருந்தால் அப்போது இயற்கையானது அவரது விருப்பத்தின்படி உணவு வழங்குவதை குறைத்துக் கொள்கிறது. உதாரணமாக, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம் மற்றும் அவற்றுக்கு அருகிலுள்ள இதர மாநிலங்களிலும் சில நேரங்களில் மழையின்மையின் காரணத்தினால் உணவுப் பொருட்களுக்கான பெரும் தட்டுப்பாடு வருகிறது. பெயரளவிலான விஞ்ஞானிகளும் பொருளாதார நிபுணர்களும் இது குறித்து எதையும் செய்ய முடியாது. எனவே எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒருவர் கிருஷ்ண உணர்வுடையராகி பரமபுருஷ பகவானை பக்தி தொண்டின் மூலமாக இடையராக வழிபட்டு அவருடைய கருணையினை வேண்ட வேண்டும். பாருங்க இவ்வளவு அருமையா சொல்லி இது பகவத்கீதையில இருக்கு. ஆக்சுவலா அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவம். வெரி நைஸ். இது சைக்கிள். ஓகே, என்ன சைக்கிள்னா இந்த மாதிரி யஜ்ஞ மூலமாக தான் மழை வரும், மழை மூலமாக தான் உணவு கிடைக்கும், கிரெயின்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அது மாதிரி போட்டுருக்காங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துல சில சமயம் தமிழ்நாட்டிலையும் வந்துருக்கு பஞ்சம். எப்போ ஒரு பஞ்சம், எப்போ மக்கள் கிறிஸ்தவ உணர்வை சரியாக கடைப்பிடிக்கல, அப்போ பஞ்சம் வந்துடும். ஓகே, அதனால ஒரு டம் ஹைதராபாத்தில் மிகப்பெரிய பஞ்சம் இருக்கும், மழையே பெஞ்சிருக்காது. பிரபுபாத் அந்த ஊருக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு வராங்க. இறங்கிட்டு நிருபர்கள் கேட்பாங்க, துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்பாங்க. பிரபுபாத் சொல்லுவார், சவுத் இந்தியாவில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, துவைதம் அத்வைதத்துக்கு சண்டை வந்துட்டுருக்கு, நீங்கள் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல உணவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஆனால் 2 நாள் ஹரிநாம சங்கீதம்லாம் பண்ணிட்டு கிளம்பின உடனே மழை வந்துடும், 2 நாளே வந்துடும், கிளம்பும் நாளே வந்துடும். பிரபுபாத் சொல்லுவார், இது மாதிரி பேப்பர்லேயே வந்துடும், டியூ டு ஹரே கிருஷ்ண மூமெண்ட் ட்ரெயின் ஆஃபீஸர் ஹேஸ் கம், பழைய வந்துடுச்சு சொல்லி போடுவாங்க. இந்த மாதிரி கல்கட்டாவிலேயும் இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வரும்போது ஒரு பெரிய டிவோட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சங்கீதத்தை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அப்பயும் மழை வரும். ஓகே, அதனால் இது ப்ராக்டிக்கலி ப்ரூவன். இது 39. சத்யா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 39 39. ஓகே பேபுஜி. ஓகே, அதைவா சபகலா தேஹஜாரே தாரே அதைவா சபகலா தேஹாயாயேதாயே காய்யா ஹௌக் லோகா அஜர அமரே காய்யா து லோக லோகா அஜய அமரே. Translation. Hare Krishna. ஜெய் சொல்லுங்க மத்து. Distribute this Krishna consciousness moment all over the world. Let people eat those foods and ultimately become free from old age and death. Thank you மத்து. அதனால இந்த கிருஷ்ணன் எல்லாம் உலகத்து ஃபுல்லாக பரப்புகின்றார். ஓகே, யாரெல்லாம் இந்த பழத்தை ருசி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இறப்பு மூப்பு பாதிக்காது. இதே பாவத்துலேயும் ஒன்று இருக்கு. ஓகே, இந்த சன் யார் கிருஷ்ணனோட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆயுள் காலத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓகே, அதில் இருக்குது. ஸோ அதனால் கிருஷ்ணனோட மூமெண்ட் சைத்தன்யமாவுடைய ஒரு கருணை. ஓகே, யாரிலேருந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க என்ன கிடையாது, நித்தியமான ஆன்மீக உடல் கிடைச்சிடும். அதனால் அவங்களுக்கு பிறப்பு இறப்பு இந்த சகல் இருக்காது. ஓகே, ஸோ இது படிக்கிறாது பத்தான் படிக்கிறா. பீப்புள் do not recognize that the real செண்டா லைன் படிச்சுட்டு எடுத்துறியா? பர்பட் தான்டா, பர்பட் எடுத்துறியா இல்லையா? People do not recognize. The Krishna conscious movement introduced. People do not recognize the real distresses. கொஞ்சம் கத்திப்படி. People do not recognize the real distresses in their life are the four principles of birth, death, old age, and disease. They are so foolish that they resign themselves from these four miseries, not knowing the transcendental remedy of Hare Krishna Mahamantra. Simply by chanting Hare Krishna Mahamantra, one can be free from all misery, but because they are enchanted by the illusory energy,
people do not take this movement seriously. Thank you. அதனால இப்போ பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி தான் உண்மையான பிரச்சனை. இதை சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படி வச்சுட்டு போதும் இந்த காஸ்மெட்டிக் பிரச்சனையை வந்து நம்ம பார்த்துக்கலாம், டெம்பரரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இறங்கிட்டாங்க. ஓகே, ஏன்னா பிரத்யக்ஷாத்மிகா சக்தி, ஆவரணாத்மிகா சக்தி, மாயாவுக்கு 2 சக்தி இருக்குது. இந்த சக்தி என்ன பண்ணால் ஒருத்தர் எந்த இடத்துல இருக்காரோ அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி வந்து கவர் பண்ணிடும். இன்னொரு சக்தி என்ன பண்ணால் கிருஷ்ணரை மறக்கடிச்சிடும். நம்ம நிலைமையை நம்ம மறந்துடுவோம், நமக்கு கிருஷ்ணருக்குள்ள வரவும் மறந்துடும். அப்போ 2 சக்தியும் ஆக்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது, நம்மளால் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல. ஓகே, நம்ம வந்து இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம் இந்த உலகத்தை. அதனால நம்ம ஆக்சுவலி கிருஷ்ணாவோட சர்வன்ஸ்னால இந்த இயக்கத்தை வந்து என்ன பண்ண நம்ம சீரியஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது வந்து உலகம் உள்ள மனிதருக்கு பெனிஃபிட்ஸ் தரும். அப்போ உலகத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்கள்லாம் எப்படி தெரியும், மரம் செடி கொடி விலங்குகள் பறவைகள்லாம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இதை வந்து யார் யார் டிஸ்ட்ரிக் கத்தி சேட் பண்ணுறாங்களோ இல்லை கீர்த்தன் பண்ணுறோமோ இல்லை பிரசாதம் கொஞ்சம் அவங்களுக்கு வழங்குறோமோ மாடு இந்த மாதிரி, அப்போ அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஓகே, நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ ஹரிதனபாபர் வந்து ஹரிதாஸ் கிட்ட கேட்குறாரு, எப்படி மற்ற உயிரினங்கள் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் வந்து பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னா ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிறாரு, இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை யாராவது ஒருத்தர் கத்தி உச்சாரணம் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் பெனிஃபிஷியல். நம்ம வீட்டில் வந்து நிறைய எறும்புகள்லாம் இருக்கலாம், கொசு இருக்கும் இல்லையா, ஈ இருக்கலாம், இதுக்கு எல்லாருமே பெனிஃபிட்ஸ் இந்த ஹரே கிருஷ்ணா தான். அதனால் ஒருத்தர் வந்து 2-3 பேர் சேட் பண்ணும்போது ஒருத்தர் கத்தி பண்ணாராம். புரோபாதருக்கு கடிதம் எழுதுறாங்க, இந்த மாதிரி இவர் ரொம்ப கத்தி பண்ணாரு, எங்களால் பண்ண முடியல. நான் புரோபாத சொன்னார், அப்படி நீ கத்தி பண்ணால் தான் கொஞ்சம் தனி ரூமில் இருக்கணும், இல்லை வெளியே போயிடணும், அந்த மாதிரி பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சில்லாமல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படின்னா, மீன்ஸ் கம்மியாக பண்ணுங்கள். கத்தி பண்ண நல்லது, ஆனால் அடுத்தவங்க இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஆனால் கத்தி பண்ணோம் என்ன நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளேக்குள்ளே முழுமுழுதான் என்ன ஆகும், நமக்கு வந்து தான் பெனிஃபிட்ஸ், அவன் தூக்கம் வந்துடும். ஓகே, அதனால் என்ன பண்ணும், சாண்டிங் கொஞ்சம் சவுண்டாக பண்ணுவோம், தூக்கம் வரும்போது நின்றுக்கணும். ஓகே, சாண்ட் பண்ணும்போது தூங்கக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஓகே, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 40வது ஸ்லோகம். ஓகே, ஜகத்வியாபியா மோரஹவே புண்ணியக்யாதி சுகி ஹயா லோகமோரா தாஹி பேகா கிருதி பலன்கள் உலகங்களும் விநியோகிக்கப்பட்டால் புண்ணியவான் என்னும் எனது புகழ் எல்லா இடங்களிலும் அறியப்படும். அதன் மூலமாக எல்லா மக்களும் என்னுடைய பெயரை பெரும் மகிழ்ச்சியுடன் போற்றுவார். பொருளுரை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த தீர்க்க தரிசனம் தற்போது உண்மையிலேயே நிறைவேற்றிக் கொண்டுள்ளது. பகவானின் திருநாமமான ஹரே கிருஷ்ணா மகா மந்திர கீர்த்தனத்தின் மூலமாக கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் எங்கிலும் விநியோகிக்கப்படுகிறது. புலம்பிய நிலையில் மோசமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த மக்கள் தற்போது தெய்வீக ஆனந்தத்தை உணர்கின்றனர். அவர்கள் சங்கீர்த்தனத்தில் அமைதியை காண்பதால் இந்த இயக்கத்தின் பரம நன்மையினை அவர்களும் பாராட்டுகின்றனர். இதுவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ஆட்சியாகும். அவருடைய தீர்க்க தரிசனம் தற்போது உண்மையாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் நிதான புத்தியுடர்களோ ஆழ்ந்த உண்மையுடர்களோ அவர்கள் இந்த மாபெரும் இயக்கத்தின் மதிப்பினை பாராட்டுகின்றனர். தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். அதனால் ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் படிக்கணும். ஓகே, இந்த ஸ்லோகம் 41 வந்து ஒரு பேராகிராஃப் எல்லாம் படிக்கணும். இப்போ கலாவதி மாதாஜி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. भारत भूमि ते हैला मनुष्य जन्म जारा जन्म शातक करी करा पर उपकारा யாரெல்லாம் பாரத பூமியில் மனித பிறவியை எடுத்துள்ளார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்வை வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொண்டு இதர மக்கள் அனைவரையும் நிலைக்காகவும் உழைக்க வேண்டும். தேங்க்யூ மேடம், வீட்டில் படுத்துங்க. ஸோ யாரெல்லாம் மனிதராக இருக்காங்களோ பாரத வருஷம் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணும், அவங்களுடைய வாழ்க்கையை முதல்ல சக்ஸஸ் ஆகிட்டு மற்றவங்களுடைய இதுக்காக உழைக்கணும். ஓகே, பிருந்தா மாதாஜி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க பர்பட்ல. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வள்ளல் தன்மை இந்த மிக முக்கியமான ஸ்லோகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் வங்காளத்தில் பிறந்தவர்
பூமியில் தான் உண்மையான மனித நாகரிகம் வளர்க்கப்பட முடியும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் பெங்கால் தான் கிடையாது. இது ஒரு சொல்லும்போது இது பெங்காலில் தான் இருக்கும் அப்படின்னா இல்லை பாரத பூமிக்கு ஹைல மனசு ஜன்மாரா எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையாக தூய்மைப்படுத்திக்கணும். பாரதம் அவங்க வந்து என்ன பண்ணணும், இதை நன்மையை எல்லாருக்கும் எடுத்துரைக்கணும். சரோஜா மாதாஜி படிங்க அடுத்த பேராகிராஃப். வேதாந்த சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ளபடி மனித வாழ்க்கை இறைவனை உணர்வதற்கானதாகும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. யார் ஒருவன் பாரத பூமியில் பாரத வருஷ பிறக்கிறானோ அவன் வேத நாகரிகத்தின் உபதேசங்களையும் வழிகாட்டுதலையும் சாதகமாக ஏற்றுக்கொள்வதற்கான விசேஷ வசதிகளுடன் உள்ளான். அவன் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை கொள்கைகளை தானாக பெறுகிறான். எளிமையான கிராமத்து விவசாயிகள் மற்றும் கல்வி அறிவோ வசதியோ இல்லாதவர்கள் உட்பட இந்திய மக்களில் 99.9% மக்கள் ஆத்மாவின் உடல் மாற்றத்தை நம்புகின்றனர். கடந்த வாழ்விலும் மறுவாழ்விலும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். கடவுளை நம்புகின்றனர். இயற்கையாகவே பரமபுருஷ பகவானை அல்லது அவரது பிரதிநிதியினை வழிபட விரும்புகின்றனர். இத்தகு கருத்துக்கள் இந்தியாவில் பிறந்தவர்களிடம் இயல்பாக இருக்கும் தன்மைகளாகும். ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டுக்கோங்க. சத்யநாராயண பிரபு படிங்க. அடுத்து மாதாஜி விட்டு படிங்க. சத்யநாராயண பிரபு இல்லையா? சரி படிங்க பிரபு. இருக்கிற பிரபு. பிரபு விட்டு படிங்க. படிக்கிற பிரபு. இந்தியாவில் கயா, வாரணாசி, மதுரா, பிரயாகை, விருந்தாவனம், ஹரித்வார், ராமேஸ்வரம், ஜெகநாத்புரி முதலிய பல்வேறு புண்ணிய ஸ்தலங்கள் உள்ளன. மக்கள் இன்னும் ஆயிரக்கணக்கில் அங்கு செல்கின்றனர். பாரதத்தின் இன்றைய தலைவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று, மறு பிறவியை நம்பாதீர்கள் என்று கற்பிக்கின்றனர். தெய்வீகமான வாழ்க்கைக்கும் அசுரத்தனமான வாழ்க்கைக்கும் இடையே உள்ள வேற்றுமையை கற்பிப்பதில்லை. மது அருந்தவும் மாமிசம் உண்ணவும் நிலை தாழ்ந்த சீர்குலையவும் கற்றுத்தருகின்றனர். அவ்வாறு இருப்பினும் இந்திய மக்கள் தாழப்பட்ட வாழ்க்கையின் 4 செயல்களாக தகாத பாலுறவு, மாமிசம் உண்ணுதல், போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல், சூதாடுதல் போன்றவற்றிற்கு மிகவும் அஞ்சுகிறார்கள். மேலும் எங்கே ஓர் ஆன்மீக விழா நிகழ்ந்தாலும் ஆயிரக்கணக்கில் அங்கு கூடுகின்றனர். எமக்கு இதில் நேரடி அனுபவம் இருக்கின்றது. கல்கத்தா, பம்பாய், சென்னை, அகமதாபாத் அல்லது ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் சங்கீர்த்தன விழாவை நிகழ்த்தும் போதெல்லாம் மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி செவியுறுகின்றனர். சில சமயங்களில் யாம் ஆங்கிலத்தில் பேசினாலும் ஆங்கிலம் அறியாத மக்களும் வந்து எமது உரையை கேட்கின்றனர். கடவுளின் போலி அவதாரங்கள் பேசும்போது கூட மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடுகின்றனர். ஏனெனில் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் இயற்கையான ஆன்மீக ஆர்வத்தை கொண்டுள்ளனர். ஆன்மீக வாழ்வின் அடிப்படை கொள்கைகள் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. நீங்க படிங்க. எனவே சைத்தன்ய பிரபு. ஆமா கரெக்ட். அதுதான். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இங்கு கூறுகிறார், ஜன்ம சார்த்த சசரி பர ஒரு இந்தியன் வேத நெறிகளை பற்றி நன்கு அறிந்து கொண்டால் உலகம் முழுமைக்கும் அவனால் மிக சிறந்த சமூக நல பணியை செய்ய இயலும். தற்சமயத்தில் கிருஷ்ண உணர்வு அல்லது கடவுள் உணர்வு இல்லாத காரணத்தினால் முழு உலகமும் இருளில் உள்ளது. பாவ வாழ்வின் 4 கோட்பாடுகளான மாமிசம் உண்ணுதல், அகாத உறவு, சூதாட்டம், போதை பழக்கம் ஆகியவற்றினால் மறைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெறும்படி மக்களை அறிவுறுத்துவதற்கு பலமான பிரச்சாரம் தேவைப்படுகிறது. இது அமைதியையும் வளத்தையும் கொண்டு வரும். திருடர்கள், கொள்ளையர்கள் மற்றும் பெண் பித்தர்கள் இயற்கையாகவே குறைந்து போவர். மனித சமுதாயம் முழுவதும் இறை உணர்வை பெறும்.
ஸோ இந்த 4 ஒழுக்க விதிகள் வந்து ரொம்ப முக்கியம் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, நோ மீட் ஈட்டிங், நோ illicit செக்ஸ், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன். இது வந்து மிகப்பெரிய ஒரு மனித சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுச்சு. கலியுகத்தில் வந்து இதுதான் பயங்கர ஸ்பீடாக வந்துச்சு. அதனால் இதை வந்து அறவே ஒழிக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு தூய்மைப்படுத்திட்டு மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அதை பிரச்சாரம் பண்ணணும் நம்மளுடைய வேதிக் பிரின்சிபல்ஸை. இப்போ எல்எஸ்சி மெத்தட் நீங்கள் தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிகவும் தாழ்ந்த பெண் பித்தர்களை கூட மிக சிறந்த பக்தர்களாகி வருவதே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுவதும் யாம் பிரச்சாரம் செய்வதின் கண்கூடான பலனாகும். இது ஒரே ஒரு இந்தியனால் உலகத்திற்காக செய்யப்பட்ட பணிவான சேவையாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அறிவுறுத்தியபடி எல்லா இந்தியர்களும் இப்பாதையை ஏற்றிருந்தால் உலகிற்கு ஒரு தலை சிறந்த பரிசை பாரதம் அளித்திருக்கும். இந்தியா புகழாரம் சூட்டப்பட்டு பெருமை அடைந்திருக்கும். ஆனால் இப்பொழுதோ பாரதம் வறுமையால் வாடும் தேசமாக கருதப்படுகிறது. அமெரிக்கா அல்லது வேறொரு செல்வ செழிப்பு மிக்க தேசத்தில் இருந்து பாரதத்திற்கு எவரேனும் வரும்போது வழியெங்கிலும் வறுமை மிக்க ஏழைகள் இருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் இருப்பதை காண்கின்றனர். அவர்களில் துயர் துடைக்கும் நல பணிகளின் பெயரில் உலகத்தில் பல பகுதிகளில் இருந்து பணம் வசூலித்து தங்களுடைய புலன் இன்பத்திற்கு செலவிடும் பல நிறுவனங்கள் உள்ளன. தற்போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் ஆணையின் கீழ் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் தொடங்கப்பட்டு மக்கள் இந்த இயக்கத்தினால் பலனடைகிறார்கள். எனவே இந்தியாவை வழிநடத்தும் தலைவர்களின் இன்றைய கடமை இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு வெளியே இந்த பாதையினை பிரச்சாரம் செய்யத்தக்க பிரச்சாரகர்களை உருவாக்குவதாகும். மக்கள் இதனை ஏற்றுக்கொள்வர். இந்திய மக்களுக்கும் உலகின் இதர மக்களுக்கும் இடையில் கூட்டுறவு ஏற்படும். அப்போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருப்பணி நிறைவேறிவிடும். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உலகம் முழுவதும் புகழப்படுவார். மக்கள் இப்பிறவியில் மட்டுமல்ல மறு பிறவியிலும் கூட இயற்கையாகவே மகிழ்ச்சி அடைவர், அமைதியும் வளமும் பெறுவர். ஏனெனில் புருஷோத்தமரான முழு கடவுள் கிருஷ்ணரை அறிபவர் எவரும் எளிதாக இந்த பிறப்பு இறப்பு தொடர்ச்சியில் இருந்து விடுபட்டு முக்தி அடைந்து மீண்டும் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல முடியும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒவ்வொரு இந்தியனும் தனது இயக்கத்தில் பிரச்சாரகராகி உலகத்தினை அபாயகரமான குழப்பத்தில் இருந்து காப்பாற்றுமாறு வேண்டுகிறார். அதனால எல்லாரும் பிரீச்சர் ஆகணும்னு சொல்லி சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. ஓகே, ஸோ மிகப்பெரிய துன்பத்தில் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம காப்பாற்றுறோம். இது இந்தியனுடைய டியூட்டி, ஒரு இந்தியனுடைய டியூட்டி. ட்ரூ இந்தியன். மெனி இந்தியன்ஸ் டு கோ அவுட் சைட் இந்தியா அண்ட் ப்ரீச் திஸ் கல்ட். இந்தியாவிலேருந்து என்ன கிஃப்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபாரினில் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அயல்நாட்டு மனிதர்களுடைய மூளை வந்து இந்த மாதிரி பௌதிகமாக நிறையா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்றாப்படி வடிவமைப்பட்டிருக்கு. ஓகே, இந்தியாவில் உள்ள மனிதர்களுடைய மூளை வந்து ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு ஏற்றாப்படி வடிவமைப்பட்டிருக்கு. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வென்ஷன் எல்லாம் வராது. அதான் அமெரிக்கா வெஸ்ட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வென்ஷன்லாம் வரும். அவங்களாம் சொல்லுவாங்க இந்தியன்ஸ் வந்து ஃபாலோ தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இந்தியன்ஸுக்குன்னு தனியாக கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சரில் என்ன பண்ணலாம், இந்தியன்ஸ் வந்து அதை வந்து மேன்மையாக பண்ணாங்கன்னா இந்தியா வந்து இப்போ பிச்சை எடுக்காது. அதில் போட்டிருக்காங்க நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க இந்தியாவில். ஏன்னா யுதிஷ்டர் காலத்துலலாம் தங்கம் அல்ல இப்போ புழங்கினாங்க. இப்போ பிளாஸ்டிக் இல்லையா? ஏன்னா நம்ம கல்ச்சரை வந்து விட்டுட்டோம். எர்த்து வந்து எல்லாத்தையும் உள்ளே அடக்கிட்டாங்க, பூமி வந்து உள்ளே எல்லாம் அடக்கிட்டாங்க. அதனால் நம்ம வந்து நம்முடைய கல்ச்சரை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டோன்னா, கல்ச்சர்னால் என்ன, நான் வந்து யார், கிருஷ்ணருக்கு எனக்கு ஒன்று சம்பந்தம், எப்படி நான் கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் பேசிக் கொஸ்டின்ஸ் இல்லையா? பிறப்பு இறப்புலேருந்து எப்படி, ஏன் நான் கஷ்டப்படுறேன், துன்பங்கள் ஏன் எனக்கு வருது, இந்த மாதிரி யார் கொஸ்டின் கேட்டு அந்த ஆன்மீக குருவை எடுத்துகிட்டு அதில் அறிஞ்சிக்கிறாங்களோ அதுதான் கல்ச்சர். இந்த கல்ச்சரை வந்து நம்ம உலகம் ஃபுல்லும் பரப்பணும்னா இந்தியாவுடைய புகழ் வந்து ஓங்கிடும். அதே சமயம் இந்த உலகத்திலே அமைதியும் செல்வமும் வந்து நிலச்சிரும்ன்றாங்க. ஸோ இந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் 1% பிராமணன் இருந்தால் கூட இந்த உலகம் வந்து ரொம்ப சிறப்பாயிடும். ஓகே, இந்த பிராமணா அந்த கம்யூனிட்டியே இப்போ இல்லை. அதெல்லாம் இஸ்கானில் என்ன பண்ணுறாங்க, அந்த பிராமணா கம்யூனிட்டியை வந்து வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் இதெல்லாம் பண்ணி அவங்க பிராமணனாவது அது குறிகள் கிடையாது, அதுக்கு மேலே வைஷ்ணவ பிளாட்ஃபார்முக்கு வரணும். ஓகே,
ஸோ பேசிக் குவாலிட்டி என்ன, அவங்க வந்து இந்த மாதிரி 4 சின்ஃபுல் ஆக்டிவிட்டியை விட்டுட்டு, பாவ காரியங்களை விட்டுட்டு மந்திரங்கள், ஹரே கிருஷ்ண மந்திரங்கள் சொல்ல சொல்ல அவருடைய மனதில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல குணத்தில் வந்து நிலை பெற்றுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் they become வைஷ்ணவா, they become devotee of Krishna. லாஸ்ட் பேராகிராஃப் சாதாரண படிக்கிறியா? லாஸ்ட் பேராகிராஃப், this is not only duty of Indians, 41ல லாஸ்ட். ஓகே, this is not only the duty of Indians but the duty of everyone. And we are very happy that American and European boys and girls are seriously cooperating with this movement. One should know definitely that the best welfare activity for all the human society is to awaken man's God conscious or Krishna conscious. Therefore, everyone should help this movement, and this is confirmed in Srimad Bhagavatam 10th canto, 22nd chapter, verse 35, which is next quoted in the Chaitanya Charitamrita. அடுத்த ஸ்லோகத்தை சொல்லிட்டான். ஓகே, இதான் மிகப்பெரிய ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் பண்ணுவாங்க, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் போய், ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்லி சாண்ட் தான் பண்ணுறீங்க, நான் பாருங்க எப்படி ஹெல்ப் பண்ண போகிறேன்னு. இதுதான் மிகப்பெரிய ஹெல்ப் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி ஃபார் ஹியூமன் சொசைட்டி. ஏன்னா அவங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வை வந்து தட்டி அழிச்சிடலாம். ஒருத்தருக்கு சாப்பாடு வைக்கிறதா ஒரு நேரம் அவருக்கு வந்து பசி ஆக முடியும் இல்லையா? வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் சம்பாதிப்பார், அவ்வளோதான். ஆனால் இந்த உணர்வை எழுப்பி விட்டீங்கன்னா அவருடைய இந்த பறவை மாத்திரம் இல்லை, எல்லா பறவையிலும் அவருக்கு பெனிஃபிட் கிடைச்சிடும். ஓகே, அதனால் இதுதான் மிகப்பெரிய ஒரு மனித சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய நல்ல காரியம். இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எது கேள்வி இருக்கா? இல்லைனா பாயிண்ட்ஸ் எடுத்து போகிறோம். கேள்வி எது இருக்கா? ஓகே, எது கேள்வி இல்லை, பாயிண்ட்ஸ் போகலாம். ஹாசினி ரெடியா? இந்தியன் பீப்புளுக்குன்ற ஒரு கல்ச்சர் இருக்குது, ஆனா வந்து இந்தியன் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவுல அதனால என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்ணதால என்ன பண்றாங்க? அமெரிக்கால போய் அங்க போயிட்டு அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறா என்ன? இந்த டெக்னாலஜி கற்றுக்கிறது, சம்பாதிக்க போகிறது, பிச்சை எடுக்கிறது. ஏன்னா இந்தியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏன்னா எதுவுமே இந்திய உலகத்துக்கு கொடுக்கலன்னு வாங்க. ஓகே, பட் இந்தியன்ஸும் அப்போ எல்லாமே இது பண்ணாங்க. இந்தியாவை நோக்கி தான் எல்லாம் வருவாங்க, செல்வ செழிப்பு நாள்னு சொல்லிட்டு. ஓகே, வெரி நைஸ். அரணி, குருனா வந்து தீட்சா கொடுக்குறவங்க தான் குரு கிடையாது. சைனா ஆர்டர் படி யாரெல்லாம் ரிசர்வேஷன் ப்ளீஸ் பண்ணி டிஸ்பியூட் பண்ணுறாங்களோ அவங்க தான் குரு. ஆமாம், 2 குரு இருக்காங்க, திஷா குரு, சிக்ஷா குரு. இப்போ இந்த அமராகிய குரு தேசம் இந்த சிக்ஷா குருவை குறிக்குது, கருவியாக இருக்கிறோம். கரெக்ட். Preaching வந்து without discrimination ஓட without discrimination and without any restrictions. அவங்களுக்கு குவாலிஃபைடா, ஃபிட்டா, அன்ஃபிட்டா அதெல்லாம் இல்லாம preaching வந்து should be done by without discrimination, without any restrictions. And with compassion. With compassion. Okay. Okay. இது ஈஸ்வரி மாதாஜி நீங்க தான் பேசணும். உங்க கருத்து. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய பிரபு நோக்கமே வந்து சங்கீர்த்தன இயக்கத்தை உலகம் பரப்புவதற்காகவே அவர் கிருஷ்ணரை நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்காரு. இதுல வந்து தகுதி உடையவர், தகுதி இல்லாதவர் அது கிடையாது. தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். ஸோ அதனால் எல்லாருமே இதில் பங்கெடுத்துக்கலாம். ஓகே, அவர் யார் ஒரு உண்மையே தெரியாது, அவர் போய் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறாரு அப்படி கேட்க முடியாது. ஓகே, எல்லாருமே தகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார் சைத்தன்யமா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சைத்தன்ய பிரபு கேட்கிறாரு ஹரிதாஸ் சாகர் கிட்ட, மனிதர்களை தவிர மற்ற உயிர்வாளிகளுக்கெல்லாம் நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹரிதாஸ் தாகூர் சொல்றாரு, ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. இத வந்து நம்ம சத்தம் போட்டு கீர்த்தனம் பண்ணணும்னா எல்லா தாழ்ந்த உயிரினங்கள் கூட பயனடைவாங்கன்னு ஹரிதாஸ் தாகூர் பதில் சொல்றாரு. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா போகுது. ஒரு இந்தியன் வந்து சமூக நெறியை பற்றி தெரிந்து கொண்டு அவ உலகம் முழுவதும் அதை பரப்ப முடியும். அதே போல 4 ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிச்சு சைத்தன்ய மகாபிரபுவின் திருவடியில் சரணத்தை அடைந்து பிரபு சொன்ன அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிச்சு இது பண்ணாலே நம்ம உலகம் நல்லா செழிப்பா இருக்கும். எந்த பஞ்சம் எதுவும் இல்லாம எல்லாமே பஞ்சத்துல இருந்து நம்ம நல்லா நாடு செழிப்பா இருக்கும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜட உலகில பஞ்சம் அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வை தவிர வேற எதுக்குமே கிடையாது. மக்கள் வந்து கிருஷ்ண உணர்வோட இருந்தாங்கன்னா பகவானோட தெய்வீக விருப்பத்தின்படி போதுமான அளவு அவங்களுக்கு உணவு உற்பத்தி செய்யப்படும்.
இப்போ மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசங்கிறெல்லாம் மழையின் காரணத்தினால உணவுப் பொருட்கள் இல்லாம தட்டுப்பாடு கிடைக்கும். ஆனா விஞ்ஞானிகளோ பொருளாதார நிபுணர்கள் யாரும் இதை ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லா பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு இந்த கிருஷ்ண உணர்வு உடையவங்களா ஆகி பகவான பக்தி தொண்டின் மூலமா தான் இதுக்கு இடையறாத வழிபட்டா தான் அவருடைய கருணையோட எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் சொல்லலாம்னு நினைச்சு 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பரவாயில்ல. அதாவது பிரபு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ற, நான் ஒரு ஆளால இவ்வளவு பெரிய பழங்களை வச்சு நான் ஒரு ஆள சாப்பிட முடியாதுனால, அதனால எல்லாருமே சாப்பிட வேண்டிய பழம் இது. எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னா இந்த பாரத பூமியே எல்லாம் இந்த உலகமே ரொம்ப சுபிஷமா நல்லா இருக்கும் சொல்றாரு பிரபு. ரெண்டாவது எல்லா மனுஷர்களும் எல்லாருமே தான் உடல் நினைச்சுன்னு எல்லாம் ஏமாந்து போறாங்க வாழ்க்கையில. இது உடல் இல்லை, இது ஆன்மீகம், உள்ள ஆத்மா இருக்குது, இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டுதான் நினைக்கிறத யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாம் தவறா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள ஏமாந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தேங்க்யூ. மாதாஜி இருக்காங்களா? இருக்கலாம் சொல்லு சீக்கிரமா டைம் ஆகுது. மெதுவா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லு அப்படியே சொல்லு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. நம்ம இந்த இயக்கத்தை ஒருத்தராலேயே இது பண்ண முடியாது. எல்லார்கிட்டையும் அது பகிர்ந்து எல்லாரும் வேலை செஞ்சு இந்த மகாமந்திர யஜ்ஞத்தை செய்யணும், எல்லாருமே ஈடுபட்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா கரிகர பர உபகாரம். கரிகர பர உபகாரம். ஓகே, நம்மள ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம். கேக்குது மாதாஜி. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? கேட்டுச்சு எனக்கு. நீங்க நான் பேசுறது கேக்குதா? அவ்வளவுதான் பிரபுஜி. அதான் தேங்க்யூ மாதாஜி. நிறைய பேர் சொல்லிட்டாங்க எல்லாம். மீட்ல போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக கரிகர பர உபகாரம் நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இதை கொடுக்கணும். நம்ம சரி பண்ணிட்டே இருக்கேன்னா ஃபுல்லாக பெர்ஃபெக்டாகவும் கிடையாது. நம்ம தெரிஞ்சிச்சு ஹரே கிருஷ்ணா நம்ம சேன் பண்ண ஆரம்பிக்கணும், மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கணும். பர்ஃபெக்டாக அஃபென்ஸே இல்லாமல் சேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படி கிடையாது. நமக்கு என்னென்ன கிடைக்குதோ ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண மூலமாக நமக்கு கருணை கிடைக்குது. ஓகே, மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு முறை பிரபுபாதா அவர்கள் பிரீச்சிங் செய்யும்போது எல்லாரும் கத்துறாங்க. அப்ப பிரபுபாதா அவர்கள் எல்லாரையும் கீர்த்தனம் செய்யும்படி சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஆமா, கரெக்ட். எல்லா டைமும் ப்ரீச்சிங்னா பேசுறது மட்டும் கிடையாது, கீர்த்தனம் ஒரு ப்ரீச்சிங் தான். எல்எல்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பக்தி என்ற மரமானது எல்லா பகுதியும் சுவை மிகுந்ததாகும். நாம எந்த பகுதியை சுவைத்தாலும் அது நமக்கு இனிப்புடையதாக இருக்கும். அதே போல பக்தி தொண்டுல அந்த சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், பந்தனம், தாசியம், சத்தியம், ஆத்ம நிவேதனம், அந்த எந்த 9 விதமான பக்திகளை எது செஞ்சாலும் நமக்கு நல்ல பலனை தரும். நாம எல்லா நேரமும் பக்திய மற்றவங்களுக்கு ரீச் பண்றதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம ரீச் பண்ண ஆரம்பிச்சாதான் பக்தி தொண்டு உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். இந்த அடிப்படையில நான் இதுவரைக்கும் 500 மேற்பட்ட பகவத்கீதையில தானமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வழங்கியிருக்கேன். எவ்ரி இயர் எங்கிட்ட இருந்து வெளியில போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பகவத்கீதையோட தான் ரெக்கார்ட் ஷீட்டை கொடுத்து அனுப்புவேன். எங்க ஸ்கூல்ல பிரேயருக்கு டெய்லி பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லிதான் பிரேயரே நடத்துவோம். கிளாஸ்ல வந்த உடனே எல்லாரும் மகாமந்திரம் சொன்ன பிறகுதான் பாடமே ஆரம்பிப்போம். அதே போல இவ்வளவு நாள் நல்ல பசங்க எல்லாரும் அதுக்கு கோஆபரேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய அதிகாரி, ரிலேட்டிவ்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு 500க்கும் மேற்பட்ட பகவத்கீதைகளை இலவசமா எல்லாருக்குமே நான் தானமா வழங்கி பகவத்கீதைய அந்த பகவத் பக்திய பிரச்சாரம் செய்ய சிறிய உதவி. எல்லாரும் நம்ம முன்வரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு எளிதா போய் சேர்ந்துட்டு பகவத்கீதை கருத்துக்களை வச்சு நானே ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த புக்கு யுனிசெஃப் வரைக்கும் போயிருக்கும். யுனிசெஃப் வரைக்கும் அந்த புக்கு போய் இந்த கொரோனா காலத்துல போய் வீடு வீடா போய் பகவத்கீதையை படிச்சு பாடமும் சொல்லி கொடுத்ததுனால யுனிசெஃப் அளவுல என்னைய செலக்ட் பண்ணிருக்காங்க. சரி, थैंक यू மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு சொன்னாங்க பக்தி சேவை எல்லாரும் எடுத்துட்டு நம்ம செய்யணும். ஆமா அப்படி சொன்னாங்க. கரெக்ட். எல்லாருமே செய்யணும், எல்லாருக்கும் அதை கொடுக்கணும். ஓகே, அதனால் நம்ம தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாம இதை வந்து நம்ம கொடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பாகவதம் கிளாஸ் 11:30 இருக்கு. யாரெல்லாம் முடிதோ ஜாயின் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நமக்கு வந்து மதுரை மகோற்சவம் வந்தது, அதுக்கடுத்து சரவண உற்சவம் வந்தது, அதுக்கடுத்து இப்போ நித்யானந்த தரிசி. ஸோ இதில் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பட் ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக இருக்கும். சொல்லுங்கள் மாதாஜி. பிரபுஜி, அது சின்ன பசங்களுக்கு கூட சொல்லி தரலாமா மகாமந்திரம்? ஆமா, கட்டாயம். they don't know சைத்தன்ய மகாபிரபு ஸ்டார்டிங் மந்திரம்னா அவங்க டக்குன்னு பிடிச்சிருவாங்க. நீங்க கவலையப்படாதீங்க, சின்ன பசங்க எல்லாம் டக்குன்னு பிடிச்சிருவாங்க. 2 தடவை, ஒரு தடவை சொல்லி கொடுத்த 2-3 தடவை சொன்னீங்கன்னா அந்த பஞ்சத்துவ மந்திரம் சொல்லிடுவாங்க அவங்க. நமக்கு தான் கஷ்டம் சொல்றது. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம், சின்ன பசங்க எல்லாம் உடனே பிக்கப் பண்ணிடுவாங்க. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ, வைஷ்ணவ பிரணாமம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா ஜந்தபஹேவ ஜ பதிரானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.